ஹலோ எவ்ரிவன். உங்களுக்கு பேங்க் ஜாப் வேணுமா? எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த மாரி பப்ளிக் செக்டார் பேங்க்ல வொர்க் பண்ணணுமா? பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்களுக்கு ஜீரோலேருந்து பேங்க் எக்ஸாமை கிராக் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட், பேங்க் எக்ஸாம்னா என்ன? கவர்மெண்ட் பேங்க்ல ஜாப் கிடைக்க எழுதுகிற எக்ஸாம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுதான் பேங்க் எக்ஸாம். நீங்கள் பேங்க்ல கிளர்க் இல்லைனா ஆஃபீஸர் ஆகணும்னா டேரெக்டாக கார்ப்பரேட் செக்டர் மாதிரி இன்டர்வியூஸ்லாம் நடக்காது. எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் ஜாப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், பெனிஃபிட் ஆஃப் பேங்க் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இயர்லி கம்மியான போஸ்ட் அண்ட் வேகன்சி மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் பேங்க் எக்ஸாம் அப்படி கிடையாது. இயர்லி 5 to 6 பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸும் ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக 5 to 6 இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸும் ரொம்ப அதிகம். இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? நம்மளோட ஐபிபிஎஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இவங்க தான் ஓவரால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாம் ஒன்றே போதும். அண்ட் ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க், கிராமப்புற வங்கிகள். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடும். ஸோ பேங்க் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் எலிஜிபிலிட்டி தான். எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் எலிஜிபிள் தான். உங்களோட ஏஜ் 20லேருந்து 30க்குள்ளே அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். இது கேட்டகரி பேஸில் ரிலாக்ஸேஷன்ஸாக கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம். கிளர்க் லெவலை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக 2 ஸ்டேஜ் தான், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். பிஓ லெவலை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் வரும். எக்ஸ்ட்ராவாக ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் 1 ஹவருக்கு நடக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 200 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய காமனான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங். மெயின்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரல் அவேர்னஸ் என்ற ஒரு டாபிக் ஆட் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் மட்டும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு ஒரு தனியான செக்ஷன் ஆட் ஆகும். பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்ஷனுக்குமே தனித்தனியான செக்ஷனல் டைமிங்குமே இருக்குது அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸுமே இருக்குது. உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் பேட்டர்னோட பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் குரூப்பில் அதை ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பேங்க் எக்ஸாமுக்கு சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம், இன்ஸ்டியூஷன் போகலாமா வேணாமா, கோர்ஸ் பை பண்ணலாமா வேணாமா, இல்லை யூடியூப் சேனலே பெஸ்ட்டா, ஸ்டடி பிளானர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.